ஓகே. குட் மார்னிங் ஆல். ஆடிபிளா இருக்கா? Okay. இன்னைக்கு வந்து நம்ம டே 2 கிளாஸ்ல SQL கமாண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் நம்ம பார்க்க போகிறது DDL அப்படிங்கிற கமாண்ட்ஸ் தான். ஓகேவா? டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் இருக்குன்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப், ரீநேம், ட்ரங்கேட், இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? கிரியேட் அப்படிங்கிறது ஒரு டேபிள் ஆர் வியூ ஆர் இண்டெக்ஸ் அப்படின்னு இதை கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ வந்து டேபிள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நார்மலாகவே ரோஸ் அண்ட் காலம்ஸாக டேட்டாஸ் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வியூ அப்படின்னா என்னென்ன ஒரு ஐடியா இருக்கா? வியூ ஆர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா என்னென்னு? ஓகே. வியூ அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய டேபிளில் இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேட்டாவை மட்டும் கலெக்ட் பண்ணி தனியாக வைக்கிறது. ஆனால் அதில் வந்து என்னென்னா வியூ அப்படிங்கிறது ஒரு வெர்ச்சுவல் டேபிள் தானே தவிர அந்த இடத்துல வந்து டேட்டா ஸ்டோரேஜ் வந்து நடக்காது. ஜஸ்ட் அது வெர்ச்சுவல் டேபிள் மாதிரி பிரதிபலிக்கும், அவ்வளோதான். அது என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால என்னென்னா நம்ம இப்போ குறிப்பிட்டவங்களுக்கு நம்ம குறிப்பிட்ட டேட்டா மட்டும் தான் காட்டுவோம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காருன்னா எம்ப்ளாயோட நேமு, டிபார்ட்மெண்ட், சேலரி, இந்த மாதிரி ஒரு பெரிய இதாக இருக்குன்னா, இப்போ ஒரு ஹெச்ஆர் ஆர் ஒரு பெரிய மேனேஜரை தவிர யாருக்குமே அந்த எம்ப்ளாயோட சேலரி தெரியக்கூடாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வியூ கிரியேட் பண்ணிட்டு அந்த வியூக்கு ஒரு நேம் வச்சுட்டு அதில் எம்ப்ளாயியோட சேலரியை தவிர வேற என்னென்ன டீடைல்ஸ்லாம் அதில் ஷோ பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் அதில் சேவ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இப்போ மற்றவங்க ஒரு பப்ளிக் அங்கே வந்து ஆக்சஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டீட்டெயில் மட்டும் தான் காட்டும். மற்ற சேலரி டீட்டெயிலோ அல்லது அவரோட பேன் கார்டு நம்பரோ ஒரு ஆதார் கார்டு நம்பரோ இருக்குன்னா அது எதுவுமே காட்டாது. ஓகேவா? ஸோ சென்சிட்டிவ் டேட்டாவை சேஃபாக ஹைட் பண்ணுறதுக்கு வியூ யூஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட கொரியை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு, அதோட அதோட எஃபிஷியன்சி வந்து அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆல்டர் அப்படிங்கிறது ஆட், ஆல்டர் அப்படின்னாலே அதிலே இருக்குல்ல, நம்ம ஏதாவது ஒன்று வச்சுருக்கோன்னா புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறதோ அல்லது ப்ரீவியஸாக உள்ளதை மாடிஃபை பண்ணுறது அந்த மாதிரி. ஓகேவா? ஆட், மாடிஃபை, ட்ராப், delete, ஆப்ஜெக்ட், rename ஆப்ஜெக்ட்,
ஓகேவா? இப்போ 12 GB ஸ்பேஸ் இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ண அங்கே மெமரி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை கொரி ரன் பண்ண. அதே மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அது லோட் ஆகிற வரைக்கும் இதை பார்த்துடலாம். கன்ஸ்ட்ரெயின்ஸ். கன்ஸ்ட்ரெயின்ஸில் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னா, பிரைமரி கீன்னு சொல்லுவோம். அதில் வந்து யுனிக்கான வேல்யூஸ், ஒரு யுனிக் வேல்யூ ஐடென்டிஃபைஸ் அதர் வேல்யூஸ் ஃப்ரம் another டேபிள். ஓகேவா? மற்ற டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை இந்த கீ இந்த வேல்யூவை மட்டும் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே யூனிக் வேல்யூன்னு பிரைமரி கீ அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது நல் வேல்யூவாக இருக்காது. தட் வாஸ் நாட் நல். ஃபாரின் கீ அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ் அதர் டேபிள். நாட் நல் அப்படிங்கிறது மஸ்ட் ஹாவ் வேல்யூ. கண்டிப்பா வேல்யூ இருக்கும். அது வந்து நல்லுன்னு மட்டும் இருக்காது. நல்லுன்னு இருக்காது, நாட் நல் தான் அது. ஓகேவா? நார்மலா சொல்லக்கூடிய யூனிக் அப்படிங்கிறதுக்கு நோ டூப்ளிகேட்ஸ். லைக் எப்படின்னா 1, 2, 3, 4 இப்படி இருக்கும். பட் யூனிக்ல நல் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நல் இருந்துச்சுன்னா அதுவும் யூனிக் தான். பட் ஒன் டைம் தான் அது ரிப்பீட் ஆயிருக்கணும். ஸோ 5, 6 இப்படி வரும். இதுவே இந்த இடத்துல 7, 8, 7 இப்படி வந்துருந்துச்சுன்னா அது வந்து யூனிக் கிடையாது. 7 அப்படிங்கிறது மட்டும் யூனிக் கிடையாது. ஓகேவா? ஒரு வேல்யூ ஒரு தடவை தான் வந்திருக்கணும். அதுக்கு டூப்ளிகேட் இருக்கக்கூடாது. செக் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஒரு கண்டிஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிஷன் ரூலுக்கு யூஸ் பண்ணுறோம். டிஃபால்ட் அப்படிங்கிறது ஆட்டோ ஃபில் ஆட்டோ ஃபில்ஸ் வேல்யூ. ஓகேவா? பிரைமரி கீ அப்படிங்கிறது ஒரு யூனிக் வேல்யூ. அதில் நல் வேல்யூஸ் எதுவுமே இருக்காது. ஃபாரின் கீ அப்படிங்கிறது ஒரு மற்ற டேபிள்ஸை ஃபுல்லாக அதுலேருந்து ரெஃபரன்ஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால. இங்கே இருக்கிற கீ மற்ற டேபிள்லையும் இருக்கிற மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நாட் நல் அப்படிங்கிறது எப்பவுமே அதில் ஒரு வேல்யூ கண்டிப்பாக இருக்கும். அது நல்லா இருக்காது. யூனிக் அப்படிங்கிறது வேல்யூஸ்க்கு எந்த ஒரு டூப்ளிகேட்டுமே இருக்காது. ஒரு ஒரு வேல்யூ வந்திருக்குன்னா அது ஒரே ஒரு தடவை தான் அந்த என்டையர் டேட்டாலையும் வந்திருக்கும். அந்த என்டையர் காலம்லையும் இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து யூனிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. செக் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். நம்ம இஃப் கண்டிஷன் எழுதுற மாதிரி செக் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிஷன் எழுதுவோம். ஸோ செக் கண்டிஷன் ரூலுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. டிஃபால்ட் அப்படிங்கிறது ஆட்டோ ஃபில்ஸ். அவ்வளோதான். ஓகேவா?
ஸோ நேற்று ஆல்ரெடி நம்ம வந்து கிரியேட் அப்படிங்கிற டிடிஎல் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணோம். ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ். அண்ட் அதை யூஸ் பண்ணி நாம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் அப்படிங்கிற டேபிள். அதில் எம்ப்ளாயி ஐடியை நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்டிஜர் பிரைமரி கீ. பிகாஸ் எம்ப்ளாயிஸ் ஐடிஸ் ஆர் யூனிக். அது வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி தான் மற்ற எல்லா டேட்டாஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், ஜாப் டைட்டில், சேலரி, சிட்டி, ஜாயின்டட் எல்லாமே கொடுத்துருக்கோம். அண்டு டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து டிஎம்எல் லாங்குவேஜ், டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜில் வரும் இன்சர்ட் அப்படிங்கிற கமெண்ட். ஓகேவா? இது வந்து நம்ம கமாண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக சிங்கிள் லைன் கமாண்டுக்கு இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். மல்டி லைன் கமாண்டுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இந்த கமாண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம எந்த கொரி வரைக்கும் ரன் பண்ணியிருக்கோம் ஆர் இந்த கொரி என்ன பர்பஸ்க்காக ரைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளை தவிர இப்போ மற்ற யூசர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு புரிய புரிய வைக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இதே இதில் ஒரு வியூ கிரியேட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இந்த இடத்துல வியூ இதுதான் வந்து நான் கிரியேட் பண்ண வியூ. இதில் இந்த ட்ரிகர்ஸ் இண்டெக்ஸஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோட டேபிள் இது நல்லா வாசிச்சு பாருங்க. செலக்ட் 1000 ரோஸ் மட்டும் எம்ப்ளாயி ஐடியிலேருந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? செலக்ட் 1000 ரோஸ் மட்டும் என்னெல்லாம் நான் கேட்டிருக்கேன்னா, எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், சேலரி, சிட்டியை மட்டும் நான் தனியாக எடுத்திருக்கேன். ஓகேவா? எடுத்து ஃப்ரம் எந்த இதுல இருந்து, ஃப்ரம் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற டேட்டா பேஸ்லேருந்து எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வச்ச பேர், இந்த வியூக்கு நான் வச்சிருக்கிற பேர் டிபிஓ டாட் வியூ விடபிள்யூனா வியூ அண்டர்ஸ்கோர் ஐடி அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயிஸ். ஓகேவா? இதில் நான் குறிப்பிட்டதை மட்டும்தான் இங்கே நான் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேலன்ஸ் டீட்டெயில் இதில் இருந்து சேவ் ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணுற மூலியமா இது ஒரு வெர்ச்சுவல் டேபிளாக ஃபங்க்ஷன் ஆகும், நாட் ஆக்சுவல் டேபிள். ஸோ இதில் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நமக்கு தேவையான டேட்டாஸை மட்டும் இங்கே நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி என்னன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு காம்ப்ளெக்ஸான கொரிஸ் எழுதியிருக்கோம், சிடிஸ் ஆர் ஸ்டோர் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நிறைய ஒரு காம்ப்ளெக்ஸாக ஒரு கொரிஸ் எழுதியிருக்கோம் அப்படின்னா, அந்த மாதிரி கொரிஸையும் வந்து நம்ம இந்த மாதிரி வியூவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம அந்த கொரியை வந்து டைப் பண்ணி ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ரன் பண்ணாலே போதும். ஓகே. இப்போ இன்னொரு நேற்று டைப் பண்ண டேட்டாலே இப்போ நான் திரும்ப அதை பண்ணி காட்டுறேன். யூஸ் டேட்டாபேஸ், சாரி, யூஸ் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸை யூஸ் பண்ணிக்கோ. கோ. இதிலிருந்து உனக்கு என்ன பண்ணு,
கிரியேட் வியூ. வியூக்கு நேம் வைக்கிறேன். எம்ப்ளாயீஸ் ஹெச்ஆர் அஸ் இந்த நேம்ல ஸ்டோர் பண்ணிட்டு செலக்ட் எதெல்லாம் வேணும். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், salary, சிட்டி, எங்கிருந்து வேணும், ஃப்ரம் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் வேர் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐ சாரி ஹெச்ஆர். ஸோ கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இப்போ டேட்டா பேசஸ்குள்ளே போயிட்டு சாரி ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸில் வியூஸ் இந்த இருக்கா, ஒரு வெர்ச்சுவல் டேபிள் ஆடாக இருக்கா. இதுதான் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா அது டேபிள். இப்படி இருந்துச்சு இந்த சிம்பிள் இருந்ததுன்னா அது வந்து வெர்ச்சுவல் டேபிள். ஓகேவா. லாஸ்ட் டைம் நான் ஐடி எம்ப்ளாயிஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்க்கலாம். இவங்க ரெண்டு பேர் தான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஓகேவா. இது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்கள தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இது மூலமா என்ன ஈஸியாக இருக்குன்னா, நான் ரெண்டு பேரையும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன். எனக்கு நெக்ஸ்ட் டைம் இதை நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நான் இந்த மாதிரி கிளிக் பண்ணி இப்படியே நான் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா. ஸோ அந்த பர்பஸ்க்காகவும் இது யூஸ் ஆகுது வியூஸ் அப்படிங்கிறது. இதில் வந்து இப்போ ஆல்டர் கமாண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்டர் இப்போ ஆல்டர் டேபிள் எனக்கு எந்த டேபிளை ஆல்டர் பண்ணணும்னா டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் டேபிளை ஆல்டர் பண்ணணும். என்ன என்ன ஆல்டர் பண்ணணும்னா ஆட் பண்ணு. என்ன ஆட் பண்ணணும், இமெயில் அப்படிங்கிற ஒரு காலம் ஆட் பண்ணு. ஓகேவா. அதுக்கு நான் வந்து ஒரு கேரக்டர் கொடுக்கேன். வேர் கேரக்டர் ஈக்குவல் டு 100, 100 லெட்டர் வரைக்கும் அதை டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுறேன். ஓகேவா. எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல். இப்போ போயிட்டு
இமெயில் அப்படிங்கிறது ஆட் ஆயிடுச்சு. பட் தெர் இஸ் நோ வேல்யூ. எல்லாமே நல்லா இருக்கு. ஓகேவா? அதை ஆட் பண்ணணும். இன்சர்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஆல்டர் டேபிள் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் ஆல்டர். இப்போ ஒரு காலம் இருக்கு. ஓகேவா? அந்த காலமுக்கு எம்ப்ளாயி நேம் வேர்கேர். லாஸ்ட் டைம் எம்ப்ளாயி நேமுக்கு வந்து வேர்கேர் வந்து 50 தான் கொடுத்துருப்போம். இப்போ நான் அந்த இடத்துல வேர்கேர் வந்து நான் 100 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் டைம் 50 தான் கொடுத்துருந்துச்சு. அப்போ 50 தான் டைப் பண்ண அலோவ் பண்ணும். இந்த டைம் நான் 100 மாத்துறேன். ஸோ என்னால் இந்த இடத்துல 100 வரைக்கும் ஆட் பண்ணிக்க முடியும். ஆர் இந்த வேர்கேர் அப்படிங்கிற டேட்டா டைப் இருக்குல்ல, இதையே என்னால் மாற்ற முடியும். இதையே நான் இண்டிஜராகவும் மாற்றலாம், அல்லது வெறும் கேரக்டர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். ஸோ கேரக்டர் அப்படின்னு மாற்றும் போது ஒரு குறிப்பிட்ட லிமிட் மட்டும் தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். வேர்கேர் அப்படிங்கும் போது நம்மளா லிமிட் செட் பண்ணிக்க முடியும் லெட்டர்ஸ் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆல்டர் டேபிள் டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ். இதில் ட்ராப் பண்ண போகிறோம். ட்ராப் எதை ட்ராப் பண்ண போகிறோம்? அந்த நல்ல இருக்கிற காலம் இமெயில் காலமை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ட்ராப் காலம் இமெயில். ஓகேவா? ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ அந்த இது இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ரீநேம் கமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ரீநேம் ஃபஸ்ட்டு ரீநேம் டேபிள் எக்ஸிக்யூட் ஸ்பி அண்டர் ஸ்கோர் ரீநேம்.
காலமுக்கு மாற்றி பார்க்கலாம். ரீநேம் காலம். Changing any part of. செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து ஆப்ஜெக்ட் நேம் மாறிடுச்சு. ஓகேவா? இங்கே நம்ம இந்த சைடு தான் நமக்கு இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. பட் ஆக்சுவலாக டேபிளோட நேம் வந்து மாறிடுச்சு. இப்போ பார்த்தாலே தெரியுதா? எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் டேபிள் போடும் போது இங்கே எதுவுமே ஓப்பன் ஆகலை. பிகாஸ் அது எம்ப்ளாயி மாஸ்டர்னு மாறிடுச்சு. இப்போ இதே இதை நான் காப்பி பண்ணிட்டு போகிறேன். போயிட்டு அதே மாதிரி நமக்கு ஒரு வார்னிங் வந்துச்சு. ஓகேவா? இப்போ என்னன்னா நம்ம ஏதாவது கமெண்ட்ஸ் இப்போ எழுதியிருக்கோம், சிடி கமெண்ட்ஸ், ஸ்டோர் ப்ரொசீஜர் கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அது எல்லாமே அஃபெக்ட் ஆகும் நீங்கள் டேபிளை ரீநேம் பண்ணும்போது. அப்போ என்ன பண்ணணும், எல்லா கமெண்ட்ஸ்குள்ளேயும் போய் நீங்கள் வந்து இந்த டேபிளோட நேமை வந்து மாற்றி தான் எல்லாமே பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி ரீநேம் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. டேபிளோட நேமை ரீநேம் பண்ணாதீங்க. காலம்ஸ் கூட ஓகே, பட் இது வேண்டாம். ஸோ இந்த வருதா இப்போ? ஸோ இது எல்லாமே எம்ப்ளாயி மாஸ்டராக தான் இருக்குது. இப்போ இதே இதில் இங்கே வந்து எம்ப்ளாயி இந்த நேமை வந்து நம்ம இந்த நேமாக மாற்றணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. எம்ப்ளாயி நேமாக மாறிடுச்சு. ஓகேவா? டேபிள் நேம் தான் இருக்குது. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், பழையபடி மாற்றிக்கிறேன். ஓகே. ஓகே. இது ஏற்கனவே மாறிடுச்சு, அதனால வரல. ஓகேவா? எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் இப்போ இதில் ஓகே தான். ஏன்னா இதில் ஏற்கனவே நம்ம வந்து மாற்றின அதே கண்டிஷனை தான் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணோம், இல்லைன்னா எம்ப்ளாயி நேம்னு இருக்கிறத எனக்கு வந்து எம்ப் நேம்னு மாற்ற சொல்லுவோம். மாற்று, எக்ஸிக்யூட். ஸோ மாறிடுச்சு. இப்போ போய் நம்ம அதில் செக் பண்ணோம்னா மாறி இருக்கும். பழைய மாதிரி நேம் மாறிடுச்சோ? அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நம்ம வியூஸ் கிரியேட் பண்ணோம்ல, அந்த வியூஸ்க்கும் நம்மளால் பேரை வந்து மாற்ற முடியும், ரீநேம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி ட்ராப் நேற்றே பார்த்தாச்சு. ட்ரங்கேட்டும் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ டிடிஎல் கமெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கொஞ்சம் போனஸாக வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒன்று பார்த்துட்டோம், வியூஸ் கிரியேட் பண்ணுறது. வேற
இண்டெக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்ப்போம். இண்டெக்ஸு தென் சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்குது. சீக்வன்ஸ் எப்படி பண்ணலாம் அதை மட்டும் பார்ப்போம். ஓகேவா? வியூஸ் virtual table which stores the complex queries and also stores the uh, complex query store போகணும் and also stores the security என்ன பண்ணலாம், சென்சிட்டிவ் டேட்டான்னு போகணும். சென்சிட்டிவ் டேட்டா. ஓகே. டு அவாய்ட் ஃப்ரம் பப்ளிக் யூசர்ஸ். இண்டெக்ஸ் which is used to improve the speed of the data retrieval. ஓகேவா? லைக் இது வந்து எதுக்குன்னா, நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணி இந்த டேபிளோட டேட்டா ஸ்பீடாக ரிட்ரைவ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து சின்ன டேபிள் தான். ஸோ அதனால எல்லாமே ஒரே ஸ்பீடில் வர்ற மாதிரி இருக்கும். பட் எல்லா டேட்டாவும் அப்படி இருக்காது. ஒவ்வொரு டேட்டா பேஸ் வந்து ஒரு கொரி ரன் ஆகிறதுக்கு எப்படியும் 1 GB 2 GBயாவது ரன் ஆகும். ஒரு சிலது 10 GB 64 ஜிபிஸு 100 GB ஸ்டோரேஜ்லாம் ரன் ஆகும். ஸோ அந்த ஒரு கொரிக்கு வந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் ½ கூட ஆகும். ஸோ அந்த மாதிரி ரன் ஆகக்கூடிய ஸ்பீடை குறைக்கிறதுக்காக இண்டெக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து சீக்வன்ஸ் generates a series of numeric values. அடுத்து சினானிம்ஸ். சினானிம்ஸ் அப்படிங்கிறது எல்லா டேட்டாபேஸ்லையும் யூஸ் பண்ண முடியாது. ஆரக்கிளில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ண முடியும். நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சினானிம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆல்டர்னேட்டிவ் நேமை வந்து கிரியேட் பண்ணும். ஆல்டர்னேட்டிவ் நேம் ஃபார் another டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் வேர்டு ஃபார் டேபிள். ஓகேவா? கிரியேட்
ஐஎக்ஸ் அப்படிங்கிறது நான் வச்சிருக்க நேம் தான். ஓகேவா? இண்டெக்ஸ் அப்படிங்கிற சுருக்கி ஐஎக்ஸ்னு வச்சிருக்கேன். எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்ஸ் எங்கேருந்து ஆன் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ். ஓகே, இப்போ ரன் ஆயிடுச்சா? கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல். டைமிங் வந்து 8:41. ஓகே, இப்போ ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு கொரி ரன் பண்ணி பார்க்கலாம், அதோட ஸ்பீடு எப்படி இருக்குங்க. ஸோ அதில் டிபார்ட்மெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்கோமோ, அப்போ டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு ஐடி. ஸோ கொஞ்சம் குயிக்காக வரும், அவ்வளோதான். இதுவே இதில் எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்ற அந்த ஸ்பீட் நமக்கு இதில் தெரியாது. டேட்டா செட்டே ரொம்ப சின்ன டேட்டா செட் தான். ஓகேவா? அதெல்லாம் தெரியாது. இதில் ஐடிக்கு பதிலாக சேலரி போட்டிருக்கோம். இப்போ நான் வச்சிருக்க இந்த டேட்டா பேஸ்லாம் ரன் பண்ணால் ரொம்ப நேரம் சுற்றும். அட்வென்ச்சர் ஒர்க்ஸ் நான் யூஸ் பண்ணதில்லை. பட் இந்த அர்கஸ் வெப்பு, அப்புறம் இந்த R10004லாம் வந்து 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகும் ரன் பண்ணால் டேட்டாலாம் வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வியூஸ் அவங்களே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. வியூஸும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, இண்டெக்ஸ் ஆல்ரெடிலாம் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் அது பண்ணியுமே எனக்கு இவ்வளோ டைம் ஆகும். 15 மினிட்ஸ் மினிமம் ஆகும். எக்ஸிஸ்டிங் வியூஸ் ஆல்ரெடி இருக்குது இதெல்லாம்.
சரியா? இப்போ இது பார்த்தாச்சு. அடுத்து டக்குனு சீக்வன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். சீக்வன்ஸ் பார்த்துட்டு சினானிம்ஸ் பார்த்துருவோம். கிரியேட். இது எதுக்குன்னா, இப்போ 1001ன்னு இங்கே வந்து ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்கு, 8 இல்லை 5 அந்த மாதிரி எம்ப்ளாயி ஐடி இருக்குன்னா, அதுலேருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இன்க்ரிமெண்ட் பை எத்தனை வேல்யூவால் இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்பர் சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல 2, அப்புறம் 4, 2, 4, 6, 8ன்னு வருதுன்னா, இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் வந்து 2 தான். அந்த 2ல இருந்து எத்தனை நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆக்கிட்டே வரணும், ஒரு சீக்வன்ஸ் மாதிரி போதா, அதை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு தான் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் சீக்வன்ஸ். ஸோ எம்ப்ளாயி ஐடி கிரியேட் பண்ணுறோம். எம்ப்ளாயி ஐடி ஸ்டார்ட் வித் 1, இன்க்ரிமெண்ட் பை 1, கோ. 1ன்னு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி எனக்கு ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வான்னு சொல்லியிருக்கேன். ஸோ ரன் ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்த இடத்துல 2 கொடுத்து பார்ப்போம். இன்க்ரிமெண்ட் 2. ஆல்ரெடி இது கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. திஸ் இஸ் த ரீசன் ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் நேம்டு இந்த டேட்டாபேஸ். இந்த கிரியேட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சீக்வன்ஸ் மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அண்ட் சினானிம்ஸ் பார்க்கலாம் டக்குன்னு. சினானிம்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் சினானிம் எம்ப்ளாயின்னு ஒரு சினானிம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எதுக்குன்னா, ஃபார் எனக்கு டிபிஓ டாட் இந்த டேபிளுக்கு டிபிஓ டாட் எம்ப்ளாயி ப்ராக்டிஸ் அப்படிங்கிற டேபிளுக்கு கோ. கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, எம்ப்ளாயி ப்ராக்டிஸை நம்ம சர்ச் பண்ணாமல் வெறும் எம்ப்ளாயின்னு போட்டு சர்ச் பண்ணாலே வரும். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சுட்டு சேம் ரிசல்ட். ஓகேவா? இப்போ இதே இதில் இது வரைக்கும் வச்சுட்டு போட்டாலும் சேம் ரிசல்ட். ஓகேவா? இப்படி நான் கால் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு நேமை ஷார்ட் ஃபார்மாக கொடுத்து நான் இந்த டேபிளை கால் பண்ணுறேன். ஸோ இதுக்கு தான் வந்து சினானிம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த சினானிமை வந்து நம்ம வியூக்கும் பண்ணிக்கலாம், சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சினானிம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து இன்னொரு கொரி வேணால் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இந்த சீக்வன்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா, இன்சர்ட் இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி லைக் எம்ப்ளாயீஸில் என்னெல்லாம் பண்ணலாம், எம்ப்ளாயி ஐடி கமா எம்ப்ளாயி நேம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் கமா சேலரி கமா சிட்டி
ஜாயின் டேட். என்ன வேல்யூ என்ன ஆட் பண்ண போகிறோம்? வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்போ வேல்யூஸ். நெக்ஸ்ட் வேல்யூ ஃபார் சீக்வன் எம்ப்ளாயி ஐடி நம்ம வச்சுருக்கோமா? கமா அது வந்து என்ன கொடுக்கலாம்னா சுரேஷ் ஐடி 55,000. லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே சிங்கிள் கொட்டேஷனில் போடணும். நம்பர்ஸ்க்கு சிங்கிள் கொட்டேஷன் தேவையில்ல. ஓகேவா? சென்னை. ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கிறேன். வேற என்ன இருக்கு? சென்னைக்கு அப்புறம் ஜாயினிங் டேட் இருக்கா? ஜாயினிங் டேட் வந்து 2023. இது டேட் ஃபார்மெட்டு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள வரணும். 05/01 க்ளோஸ் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கு. சீக்வன்ஸ் வந்து நான் இன்க்ரிமெண்ட் பை 2 கொடுத்துருக்கேன். இப்போ தப்பு. ஏற்கனவே நமக்கு அங்கே வந்து 1 2 3ன்னு இன்க்ரிமெண்ட் வந்து எம்ப்ளாய் ஐடியில் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு ஒரே ஆர்டரில் தான் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் வித் 1ல் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் வித் 11 ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் வித் 11 ஐடி எஃப்னு போடுவோம். ஐடி எஃப் எக்ஸிக்யூஷன் சக்ஸஸ்ஃபுல். இந்த இதை எடுத்துகிட்டு போய் காப்பி இங்கே போட்டு பேஸ்ட். ஓகே, 1 ரோ அஃபெக்டட், ஒரு ரோ ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? இன்க்ரிமெண்ட் பை 1 தான் கொடுக்கணும். இப்போ இதில் போய் பார்ப்போம். 11 ஆட் ஆயிடுச்சு. ஜாப் டைட்டில் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் ஜாப் டைட்டில் கொடுக்கல. ஸோ அதனால அது நல்லுன்னு இருக்கு. புரியுதா? நல் எதுக்காக வருதுன்னு? நல் வந்து ஆக்சுவலி நம்ம எந்த ஃபீல்டு ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நல்லா தான் கன்சிடர் ஆகும். ஸோ நம்ம இதை என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு எதுவுமே நமக்கு தெரியல. என்ன வரும்னே தெரியாதனால நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா கிளீனிங்கில் போயிட்டு நம்ம நல்ல இருக்கிற இடத்துல 0ன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஆர் இந்த இடத்துல என்ன வேணுங்கிறத நம்மளோட கிளைண்ட் கிட்ட பேசி டிசைட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் எந்த கன்ஃபியூஷன் இருந்தாலும் நீங்கள் அவங்க கூட பேசிக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு டேட்டா ஆல்டர் பண்ணால் கூட ரிசல்ட் தப்பாக வரும். இன்கேஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அது மொத்தமாக முதல்லேருந்து மாற்றணும்.
அது இது ரொம்ப டென்ஷன் ஆயிரும். சரி, ஓகே. இன்னைக்கு அவ்வளோதான். நாளைக்கு கிளாஸ்ல வந்து டிஎம்எல் பத்தி பார்க்கலாம். டிஎம்எல் லாங்குவேஜ், அந்த டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் சொல்லிட்டு இருக்கு. அந்த கமாண்ட்ஸ் எப்படி எப்படி யூஸ் ஆகுது, அதோட பர்பஸ் பத்தி பார்க்கலாம். அண்ட் ப்ளஸ் நாளைக்கு வந்து டைம் இருந்தால் நாளைக்கு ஜாயின்ஸ் பற்றியும் பார்த்துடலாம். ஓகேவா?